தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் விஜய் பேசும்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பது குறித்து விளக்கமாக கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் 2ஆம் நாள் கூட்டம் கோவை குறும்பபாளையம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று ஏப்ரல் 27 நடைபெற்றது. மாலை 3 மணிக்கு துவங்கிய கூட்டத்திற்கு மாலை 4:30 மணி அளவில் கல்லூரி வளாகத்திற்கு வந்தடைந்தார். இதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் விஜய் பேசும்போது, என் நெஞ்சில் குடியிருக்கும் கோவை தோழர்களுக்கு எனது வணக்கம். நேற்று பேசும்போது இந்த கூட்டம் ஓட்டுக்கு நடத்தப்படக்கூடிய கூட்டம் இல்லை என சொன்னேன். இது அரசியல் ஆதாயத்திற்கு துவங்கப்பட்ட கட்சி கிடையாது. சமரசம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. மக்களுக்கு நல்லது நடக்கிறது என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம். நமது ஆட்சி அமைந்தவுடன் ஒரு சுத்தமான அரசாக இருக்கும். நமது அரசில் ஊழல் இருக்காது. கல்பிரிட் இருக்க மாட்டார்கள். அதனால் நமது வாக்குச்சாவடி முகவர்கள் தைரியமாக மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும். மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடனிருந்து மக்களுக்காக சேவை செய் என்பது அண்ணாவின் கூற்று. இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் ஊர் சிறுவாணி தண்ணீரைப் போல அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியாக அமையும். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி தெளிவான, உண்மையான, வெளிப்படையான நிர்வாகம் செய்யக்கூடிய ஆட்சியாக அமையும். இதை ஒவ்வொருவரும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட வேண்டிய மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டியது நமது கடமை. குடும்பமாக கோவில்களுக்கு பண்டிகைக்கு செல்வதைப் போல நமக்காக குடும்பமாக ஓட்டு போடும் மக்களை கொண்டாட்டமாக அதை செய்ய வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தை மக்களிடம் உருவாக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியை அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடு மிக முக்கியம். நீங்கள்தான் முதுகெலும்பு. அதையும் மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். மன உறுதியுடன் இருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் என விஜய் பேசினார். முன்னதாக மதியம் 3:30 மணிக்கு கூட்டம் துவங்கிய நிலையில் மாலை 4:30 மணிக்கு விஜய் கல்லூரி வளாகத்திற்கு வந்தடைந்தார். அவருக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனால் அவரது வாகனம் மெதுவாக ஊர்ந்து வந்தது. மேலும் அனைத்து இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாலை 4:30 மணி அளவில் கல்லூரி வளாகம் அருகே விஜய் வந்து கொண்டிருந்தபோது அவரை காண சாலை ஓரத்தில் நின்றிருந்த இளம்பெண் ஒருவர் திடீரென மயக்கமடைந்தார். உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த அன்னூர் காவல் ஆய்வாளர் செல்வன் உடனடியாக தனது ஜீப்பில் ஏற்றி அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். விஜய் கல்லூரி வளாகத்திற்கு வந்தபோது வெளியே காத்திருந்த ரசிகர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் ஓடி வந்தனர். அப்போது அவர்களை கூட்டம் நடைபெறும் அரங்கிற்குள் அனுமதிக்காமல் கதவுகளை மூடியதால் அங்கிருந்தவர்கள் கேட்டை தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருந்தனர். மேலும் அருகில் இருந்த மரங்களில் ஏறி உள்ளே செல்ல முயன்றனர். ஒரு சிலர் அங்கு வைக்கப்பட்டிருந்த வாழை மரங்களில் உள்ள பழங்களை பறித்து அரங்கிற்குள் வீசினர். தொடர்ந்து உள்ளே இருந்த போலீசார் மற்றும் பவுன்சர்கள் அவர்களை விரட்டினர். அப்போது அங்கிருந்த இளைஞர்கள் போலீசாருக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.